ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம குமரன் இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வச்சு சூப் வாங்கி கொடுக்குறாரு. இந்த கடையில் சூப்பு நல்லா இருக்குமா, வாங்கி குடிமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவங்க உட்காந்து ரொம்ப நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லா வேலையும் நீ செய்கிறது கரெக்டப்பா, ஃபங்க்ஷனில் நீ எல்லாத்தையும் செஞ்ச, என் பிள்ளை செஞ்சான்னு சொன்னால் எனக்கு பெருமை, ஆனால் எடுப்படி வேலை செய்கிறதுல எனக்கு பெருமை இல்லை அப்படின்றாங்க. இந்த வீட்டில் நான் மகனாக இருக்கேன், என்னை என் மாமியார் மகனாக பார்க்குறாங்க, மருமகனாக பார்க்கல, நீ அதை கெடுத்துட்டு போலன்னு சொல்லிட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நான் ஊரில் இருந்தப்போ என்ன பண்ணேன், முதல்ல கூப்பிட்டு வந்து உனக்கு தனியாக ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கேன், என்னால் ஏதாவது பேச முடியுமா, ஆனால் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கேன், அந்த அளவுக்கு மாற்றினது என் கங்கா தான் சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் மூச்சுக்கு 300 தடவை கங்கா கங்கான்னு சொல்கிறாங்க. ஏப்பா, மாமியார்கிட்ட போய் பொண்டாட்டியை பற்றி பெருமையாக பேசினா அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச பிணியே, அதாவது போதும்டா சாமின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அவங்க கொந்தளிச்சிருவாங்க. அந்த ஒரு நிமிஷம் அம்மாவே சந்திரமுகியாக மாறுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. பெத்த புள்ள நிற்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க, எதிரில் அந்த அளவுக்கு கடிச்சு கொதருவாங்க. ஏன்னா மருமகன்ற ஒரு தாரத மந்திரம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்காத நம்ம குமரன் அட்வைஸ் மேலே அட்வைஸ் கொடுக்க, அதுக்கப்புறம் போதும்டா நான் புனங்கிட்டு ஊருக்கு போகிறேன், இதுக்கு பாட்டி சரி போய் தொலை முதேவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போய் தொலை பக்கின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை விட்டு கண்டுக்காமே உட்காந்துருக்காரு. அவர் அம்மானு கெஞ்சுறாரு. இங்கே ஒரு பக்கம் இந்த கூத்து நடந்தால் இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு அம்மா போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா நம்ம விஜய் விழுந்து கவனிக்கிறத பார்க்கணுமே, பால் கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு கங்கா வந்து பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்களாமா. ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை ஏதோ சொல்லியிருக்குன்னு சொல்லி விஷயத்தை கேட்க, அதுக்கப்புறம் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு பசுபதியை பற்றி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு இவங்க ஃபோனை வைக்கிறாங்க. கடைசியில் நம்ம விஜய் வராரு. விஜய் வந்து சூப்பராக பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து ஈரமான பால் காய வச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற கேப்பில் இவர் ஃபோனை எடுத்து அம்மா போட்டால் குழந்தைக்கு பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு இவங்க கத்த பார்க்கணுமே, ஏப்பா எதை பார்க்கணுமோ அதாவது மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாத பார்த்து பயப்படக்கூடாதுப்பா, நீ பயந்தாதான் குழந்தைக்கு பிரச்சனைன்றது தெரியாமலே போயிடுச்சுப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்